தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/6/2025 புதன்கிழமை, உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து. 2-3 தினங்களுக்கு முன்னால சொன்னேன், சூரியன் அப்படின்னா என்ன, சந்திரன்னா என்ன, எதுக்கு காரகத்துவம் அப்படின்னு சொல்லி அது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சூரியன் என்பது ஆத்மகாரகன், பிதிர்காரகன், தந்தையினுடைய உறவு, தந்தை வழியினுடைய நன்மைகள், தந்தையால நமக்கு கிடைக்கக்கூடிய யோகம், இவற்றை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும். சூரிய பலம் நல்லா இருந்தா பிதருடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா மாதா காரகன், மனது காரகன் சொல்றது, தாயினுடைய சப்போர்ட் கிடைக்கும், தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு பாருங்க, தாய் வழி சொத்துக்கள் நிறைய சேரும். பெண்களுக்கு பார்த்தா அவங்க ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கும். செவ்வாய் நல்லா இருந்தா சகோதரரால நன்மை. சிலருக்கு உடன்பிறப்புகள் எதிரி ஆயிடுவாங்க, ஆனா சிலருக்கு உடன்பிறப்புகள் ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. அது என் தம்பி சார், நான் தான் அவனை உருவாக்கினேன், அவனுக்காக எல்லா வேலையும் செஞ்சேன், அவனுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணேன் அப்படிலாம் சொல்லி சகோதரனை பத்தியே புகழ்ந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, செவ்வாய் பூமிக்காரங்கிறது, ஒருத்தருக்கு சொத்துக்கள் நிறைய சேரணும் அப்படின்னா, அந்த பூமி நல்லா வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் பூமிக்காரகன், புதன் வித்யாகாரகன், படிப்புக்குன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி குரு புத்திரகாரகன். ஒருத்தருக்கு குரு நல்லா இருந்தா தான் பிள்ளை பறக்கும். சீரகம் இல்லா உணவும் சிறு குழந்தை இல்லா குடும்பமும் பால் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குன்னு சொல்லி சில தினங்களுக்கு முன்னால் நான் சொன்னேன். உணவுல சீரகம் சேர்த்துக்கிற மாதிரி சிறு குழந்தை இல்லத்துல இருக்கணும்னா இந்த புத்திரக்காரகன் குரு நல்லா இருக்கணும். குரு பச்சை கொடி காட்டினா தான் கல்யாணம் நடக்கும். குரு பார்க்க கோடின்மைன்னு அதுக்கு தான் சொல்லி வச்சிருக்காங்க. குரு புத்திரஸ்தானத்தை பார்த்தா கண்டிப்பா பிள்ளைகள் பிறக்கும். அது மட்டும் இல்ல, தனகாரகன் குரு தங்கத்துக்கு அதிபதிங்கிறேன். பொன்னவனும் மன்னவனும் நீ ஏன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு அதிபதிங்கிறனால குரு உச்சம் பெற காலத்துல எல்லாம் தங்கத்தினுடைய விலை ஏறும். இப்ப உச்சம் பெற போகுது, இன்னும் உச்சம் பெறல, இப்ப மிதுனத்துல இருக்கு. இப்பவே 8,000 லட்சம் கிராம் வருது. இப்படி வந்துச்சுன்னா இன்னும் விலை கூடும். ஆகையினாலே தான் நான் சொல்றது வழக்கம். தங்கம் லட்சத்தை தொட்டு உச்சத்தை அடைந்து மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு வரப்போகுதுன்னு அடிக்கடி சொல்றது வழக்கம். அதனால அது தங்கத்துக்கு அதிபதி, தனத்துக்கு அதிபதி, புத்திரனுக்கு அதிபதி குரு. உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்துச்சுன்னா பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். சில பேர் இப்ப தொழில் தொடங்கலாமா, நல்லா இருக்கானா, 10ல குரு இருந்துச்சு, அந்த குரு உச்சமா இருக்குது, இப்படி இருக்கு அப்படிம்பாங்க. பொதுவாக குரு நல்ல இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்த்துச்சு அப்படின்னா குரு பார்க்க கோடியன்மை, சுயமா தொழில் தொடங்கலாம். இல்லைன்னா உத்தியோகத்துக்கே இருந்துடணும். அதே மாதிரி சுக்கிரன் எடுத்துக்கினா களத்திர காரகன், வாகன காரகன். வாகனம் ஒருத்தருக்கு வச்சுக்கணும்னா வண்டி வாகன வசதி இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். சரி, களத்திர ஒற்றுமையா இருக்கணும். கல்யாணம் முடியணும்னாலே சுக்கிரன் களத்திர காரகன். சுக்கிரனோட ராகுவோ கேதுவோ இருந்தா களத்திர தோஷம் அப்படிம்பாங்க. கல்யாணம் வரும், விட்டு போயிடும். சில பேருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி கூட விட்டு போகுதில்ல. சில பேருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி எங்க ஆளுகளில் எங்க பகுதியில எல்லாம் வாளி வாங்கிக்குவாங்க. வாளியில பழந்தங்காயெல்லாம் வச்சு கொடுத்து கல்யாணம் நிச்சயிச்சுக்கு போவாங்க. காலையில சொல்லி விட்டுருவாங்க சகுனம் சரியில்லைன்னு. காரணம் இந்த சுக்கிரன் பலம் இழந்திருந்தா. அப்படி இருந்தா பரிகாரங்கள் பண்ணி அதுக்குன்னு வழிபாடுகள் எவ்வளவோ இருக்கு. திருமணம் முடித்து வைக்கும் திருத்தலங்கள் ஏராளமா இருக்கு. அது மாதிரி பிள்ளை பிறக்கிறதுக்குன்னு புத்தக விருத்திக்காக உள்ள திருத்தலங்கள் ஏராளமா இருக்கு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அது என்ன காரகத்துவம், அதை நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கா, பலம் இழந்திருக்கா, பலம் இழந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வழிபாடுகள் இருக்கு. விதின்னு இருந்தா அதுக்கு விலக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இந்த விதிக்கப்பட்ட விதியிலிருந்து கடுமை குறைவதற்கு இருக்கு. அதன் மூலமாகவும் முயற்சி செய்யலாம். ஆக தெய்வ வழிபாடுகள், கடவுளை நம்பினோர் கைவிடப்படாருங்கிறேன். அது மாதிரி நவகிரகங்களையும் நம்ம நம்பணும், நட்சத்திரங்களையும் நம்ம நம்பணும், தெய்வ வழிபாடுகளையும் நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கையே மனிதனது சாதனம், அதை நடத்தி வைத்து காட்டுவதை ஜாதகம்னு கவிஞர் கண்ணதாசன் சொன்னார். அது மாதிரி இந்த நம்பிக்கை வைக்கக்கூடிய இந்த நவகிரகங்களிலே சுக்கிரன் என்பது களத்திரகாரகன், வாகன யோகம் தரக்கூடியவன். இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்கு. அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் இன்று. வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் நன்மை தரும். வெளியூர் பயணங்களாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. 2லே சூரியன் இருப்பதால் வாக்கு கொஞ்சம் கடுமையாக வரலாம். அப்படி வருவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தாலும் கூட சினத்தை கொஞ்சம் தவிர்ப்பதன் மூலமாக இன்றைய நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். 2ஆம் இடத்திலே புதன், தன் சொந்த வீட்டில் புதன் இருக்கின்றார். அவரோடு குரு லாபாதிபதி இருக்கின்றார். தனாதிபதியும் லாபாதிபதியும் இணைந்து தனஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பணக்கவலை என்பது எல்லளவுக்கும் இருக்கக்கூடாது. எனவே இன்றைக்கு உங்களுக்கு எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளிலே புரளும். வாங்கல் கொடுக்கல்கள் பாதிக்கு மேல் நீங்கள் அதில் கடன்களை அடைத்து விடுவீர்கள். இதுவரை சங்கிலி தொடர் போல இருந்த கடன் சுமை இப்பொழுது குறையப் போகின்றது. அரசு வழியிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் உண்டு. வளர்களின்
நண்பர்களின் ஒத்துழைப்பும் உண்டு. புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய வேலை கூட கிடைக்கலாம். இன்று உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் இனிய நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதன் வியாழன் சேர்க்கை இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீர்கள். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெளியில் வந்து திரும்ப சுயமாக தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கும். நண்பர்கள் கூட்டாக சேருவதாக சொல்வார்கள். துணிந்து நீங்கள் செயல்பட்டு தொல்லைகளை அகற்றிக் கொள்ளும் இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், ராசியில் செவ்வாய் நீச்சம். யோகம் செய்யும் கிரகம் நீச்சம் பெற்றிருப்பதனாலே பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை என்ற நிலை உருவாகும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது அரிது. மதிப்பும் மரியாதையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது அரிது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். செய்தொழில் மந்தமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். யாரையேனும் நம்பி ஏதேனும் பொறுப்புகள் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, இன்று பகல் 11:31 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள். எனவே காலை நேரத்திலே கொஞ்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். சந்திரனோடு கேது இருப்பதனாலே இனம் புரியாத கவலை மேலோங்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று ரெட்டித்த சிந்தனையில் மிதப்பீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்யவும் இயலாது. நண்பர்களை நம்பியும் செயல்பட இயலாது. ஆனால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பயணம் பலன் தரும். கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு பகல் 11:31 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் கலகலப்பாக இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி. லாபாதிபதி ராசிக்கு வருகின்ற பொழுது லாபம் அதிகரிக்க வேண்டும். எனவே தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கும். 1 மடங்கு நீங்கள் வருமானம் எதிர்பார்த்திருந்தால் 2 மடங்கு கிடைக்கலாம். அதே நேரம் கூட்டாளிகள் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இந்த தொழிலை மேலும் வளப்படுத்துவோமா, கிளைத்தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி நிலை அகலும். அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். வேண்டிய சலுகைகளையும் கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். என்றாலும் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அலைமோதும். அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் அரசு வழி சிக்கலுக்கு ஆளாக நேரிடும். சிக்கனத்தை கடைபிடித்து சீராக வாழ்க்கை நடத்தி வந்த உங்களுக்கு இன்று செலவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்கிற அளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கலாம். சுக்கிரன் பார்வை இருக்கிறது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்தாலே தக்க விதத்தில் வாழ்க்கை அமையும். வாகன யோகம் இருக்கும். பயணங்கள் பலன் தரும். போகுமிடமெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். அன்பு நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே குருவும் புதனும் இருக்கின்றார்கள். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. அதே நேரம் சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷமான தகவல் கிடைக்கும். தக்க விதத்தில் வளர்ச்சி காண்பீர்கள். தேக நலனில் தெளிவு பிறக்கும். தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பாதியில் இந்த பல பணிகள் இன்று மீதியும் முடியும். சூரிய பார்வை இருப்பதனாலே அரசு வழியில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த சலுகைகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, ஒரு சிலர் வேலையிலிருந்து தனியார் துறையிலிருந்து அரசு வேலைக்கு முயற்சித்திருந்தால் அதற்கான நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்கலாம். 4ஆம் இடத்திலே சனி ராகு இருக்கிறார்களே என்று கவலைப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டமராக இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அந்த நிகழ்ச்சியும் வெற்றி பெறும். தனுசு நேயர்களே, கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கடமையில் இருந்த தொய்வு அகலும். எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். 2 நாட்களாக ஒரு வீடு வாங்க முடியவில்லையே, இடம் வாங்க முடியவில்லையே, இவ்வளவு உழைத்தும் பலனில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும். பூமி யோகம் உண்டு. வாங்கிய பூமியால் பிரச்சனை ஏற்பட்டவர்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து அதை கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் உருவாகலாம். அதே நேரத்தில் 6லே சூரியன் இருக்கின்றார். 9க்கு அதிபதி 6ல் இருப்பதனாலே பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பாகப்பிரிவினைகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. அருகில் இருக்கும் அந்த உங்களுடைய உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொண்டால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 11:31 வரை சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் எது செய்ய நினைத்தாலும் அதிகாலையிலோ அல்லது 11:31 வரை செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் பற்றி எல்லாம் சிந்திப்பீர்கள். மனக்குழப்பங்களும் கூடும். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. 2 நாட்களாக நடைபெறாத காரியங்கள் நடைபெறும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பெருமாள் வழிபாடும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். கும்பராசி நேயர்களே, பகல் 11:31 மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது புது முயற்சி செய்ய நினைத்தால் காலையில் செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். யாருக்கேனும் பணப்பொறுப்பு சொன்னால் மாட்டிக்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். செலவுகள் கூடும். செய்தொழில் மந்தமாக இருக்கும். குடும்பத்தினர்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கும். எனவே மதியத்திற்கு மேல் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். 2 சுக்கிரன் இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரும். உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். குறை சொல்லியவர்களை உங்களை பாராட்டுவார்கள். பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும். 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்காக அவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த நாளில் குரு உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் புதனோடு இருக்கின்றார். எனவே இடம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்று ஏதாவது ஒரு கனவுகள் கண்டிருந்தால் அந்த கனவுகள் நனவாக போகின்றது. மாமன் மைத்தின் வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள், யோகமான நாள், பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.